கண்ணோட்டமா இருக்கலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். சிவசங்கரி மேடம்க்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். அதுக்கு முன்னாடி இந்த அருணகிரி சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். என்ன அப்படின்னா, முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு எல்லாத்தையும் பேசிட்டாரு. நம்ம எதை பேசுறதுன்னே தெரியல. ரமேஷ் சார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடுவாரு. தலைவர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டாரு, என்னத்த பேசுறது அப்படின்ற அளவுக்கு. அதனால தெய்வமே, நீங்க கடைசியா எல்லாரும் பேசுறப்ப அருணகிரி சார் பேசுறதோ நடுவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து விட்டோம், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ரிக்வெஸ்டையும் கொடுத்துட்டு, அந்த தர்மம், நியாயம் இதெல்லாம் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் பார்த்தா நான் அங்க போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், இந்த வெண்டார வெளுத்து கட்ட போறேன், அந்த வியாபாரி இப்படி இருக்கான்னு. இப்ப சம்பாதிச்ச காசெல்லாம் இருக்கு பாருங்க, வாங்குறவன் சம்பாதிச்ச காசு இருக்கு பாருங்க, அவன் எங்க லஞ்சம் கொடுத்து எங்க ஏமாத்தி எப்படி சம்பாதிச்சான். வாட் எவர் மே பி த பிசினஸ், வாட் எவர் மே பி த ஒர்க், எந்த வேலை செஞ்சாலும் நீ என்ன பண்ணி சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு நீங்க கொடுக்குற. நீ என்ன சட்டையை கோத்துக்கு பிடிச்சு கேட்கறியே, நீ ஒழுங்கா இருந்தியா, நீ ஒழுங்கா சம்பாதிச்சியா, இப்படி நீ கேட்கணும்னு எனக்கு நிறைய தோணுது. அவ்வளவு வேதனையா இருக்கு. பீப்புள் தே ஆர் சிம்பிளி, அதாவது 10 ரூபா கொடுக்கறது 10,000 கேள்வி கேட்கறான். ஆனா அந்த வெண்டார் ஒரு வியாபாரம் பண்றதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டான்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம தர்மத்தோட தான் நம்ம பண்ணோமா இந்த காசு அப்படிங்கிறது புரியும். அதுவும் இல்லாம அந்த ஏமாத்துறதுன்றது, அது நான் ஏமாறக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கியே, ஏமாறுறது கூடாதுங்கிறத தாண்டி ஏமாத்துறதுங்கிற தன்மையை நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்க ஆரம்பிக்கும் போது எல்ஐசி ஏஜென்சி தான் ஞாபகம் வந்தது. நிறைய பாலிசி வரும். ஆனா நான் ஜீவன் ஸ்ரீ ஒரு பாலிசி, அந்த பாலிசியை கொடுத்தீங்கன்னா மக்களுக்கு நம்ம பர்ஸ் ஏஜென்ட் பர்ஸ் ரொம்ப, நான் அந்த பாலிசியே போட மாட்டேன். அதே மாதிரி பீமா கிரன் ஒரு பாலிசி, அதாவது 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசிக்கே 33,000 தான் கட்டணும் வருஷத்துக்கு. மாசம் 100 ரூபா கட்டினா போதும், 1 லட்ச ரூபா கவரேஜ். ஆனா மத்த பாலிசி 1 லட்சம் ரூபாய்க்கு 3,200 ரூபா 4,200 ரூபா கேஷ் பேக்லாம், மணி பேக்லாம். ஸோ அந்த மாதிரி பாலிசி தான் இருக்கும். ஆனா நான் போட்டா 1000 பேருக்கு 10 வருஷத்துல பாலிசி போட்டு 30 வருஷத்துக்கு உண்டான பாலிசிய பீமாக்கரனா போட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த தொழில் தர்மம். நேற்றுக்கு ஒரு நடந்த நிகழ்வு, வண்டி நம்ம போய் முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு. என்னடா நடு ரோட்ல வண்டியை நிறுத்திக்கிட்டு ஏதோ கீழே எல்லாம் குடிஞ்சு எடுக்கிறாருன்னு பார்த்தேன். ஏதோ எடுத்துட்டு போறாரு, தள்ளாடிக்கிட்டு போறாரு மனுஷன், புல்லட்டு. அது எவ்வளவு வெயிட்டு, அதுல ரோட்ல எப்படி போகணும், அதுக்கு முன்னாடி தீர்த்த யாத்திரையில இருக்காரு மனுஷன். ஆனா கீழே என்னமோ சீட்டு இருக்கேன்னு பார்த்தா இந்த 200 ரூபா நோட்டு. அவர் கீழே விட்டானா காசு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் காதுல வாங்குற லெவல்ல இல்ல அவர் அந்த ஸ்டேஜ்ல இல்ல. இந்த பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயா ஒரு 20 டிக்கெட்டுக்கு இதை கொடுத்துடலாம் அப்படின்ற அளவுக்கு. அதாவது நமக்குன்னு ஒரு தர்மம் இருக்குல்ல. எங்கேயோ யாருக்கோ காசு கீழே கிடந்து எடுத்திருக்கோம், ஆனா அது நமக்கான பணம் இல்லைங்கிறத தாண்டி சில பேர், எங்க அப்பா சொல்லுவாரு, ஏய் நீ ஏன்டா பிரிச்சு கொடுக்குற, நீ யூ ஆர் நாட் டிசைடிங் அத்தாரிட்டி, யூ புட்டு இதை உண்டியல்ல போட்டுரு அப்படின்னு எங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நான் அது நம்மளே கடவுள் ஆனா எப்படா இருக்கும், இதுல எப்படா பிரிச்சு கொடுக்க முடியும், எதிரா நியாய தர்மம் அப்படிங்கிற அளவுக்கு யோசிச்ச வச்ச தெய்வமே சிவசங்கரி மேடம். அதாவது அந்த சிவனை பாக்குறது இருக்கு பாருங்க, அந்த சிவன் பேரை பாக்குறது இருக்கு பாருங்க, உங்க அப்பா அம்மாக்கெல்லாம் எவ்வளவு நன்றி சொன்னாலும் தகும். சிவகனி மேடம், சிவசங்கரி மேடமும் இங்க பேசுறது அந்த அந்த சிவர் அந்த தீட்சையை நம்ம எடுத்துக்கிற தன்மையோட தான் இருக்கோங்கிறதும், நீங்களும் அதுக்குள்ள டிராவல் ஆறீங்கிறது ரொம்ப பரிபூர்ணமா உணர முடியுது. ரொம்ப சந்தோஷம். அதாவது நல்லார் ஒருவர் உணரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அந்த நல்லார நம்ம இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அங்கதான் வாழ்கிறோம். ஈவன் எவ்ரிபடி இஸ் ஹியூமன் காட், which we are supposed to realize it, and we have to create our own world. Be happy, make the people happy. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நாமும் மகிழ்ந்து பிறரை மகிழ்ப்போம். வாழ்க பல்லாண்டு. நன்றி நன்றி.